பெருமாள்ல பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஊன்றை படித்து உண்மையை உணருங்கள் என்ற தலைப்பில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை வெளிவந்துள்ளது. இந்த அறிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் தோழர்களுக்கும் உணர்வோடும் உரிமையோடும் ஒரு வேண்டுகோளாக அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். இதில் திமுக என்பது ஒரு கெட்டியான பூட்டு, அதை எவராலும் அவ்வளவு எளிதாக அழித்துவிடவோ உடைத்துவிடவோ முடியாது. ஆனால் அந்த பூட்டிற்குள் யாராவது கள்ளச்சாவி போட்டு திறந்துவிடக் கூடாது. அதனால் தோழர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அண்ணா அவர்கள் வகுத்து தந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 பண்புகளில் மிகவும் முக்கியமானது கட்டுப்பாடுதான். கடமையும் கண்ணியமும் பலவிதமான சூழல்களுக்கு ஏற்ப மாறக்கூடிய தன்மையுடையது. ஆனால் கட்டுப்பாடு என்பது எவருக்கும் எப்போதும் எந்த சூழலிலும் மாறாமல் பொருந்த வேண்டிய ஒன்றாகும். இதை ஒருபோதும் மறவாதீர். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சக்கரத்தில் சுழன்று வருபவைதான். விழுவது முக்கியமல்ல, எவ்வளவு எழுவது என்பதே மிக மிக முக்கியம். எழுக, திமுக வல்லமை பெறட்டும், திராவிடம் வெல்லும், வரலாறு அதை என்றும் சொல்லும் என திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் தோழர்களுக்கும் ஆசிரியர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசு கேபிள் டிவியில் இருந்து 3 முன்னணி செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியாளர்களின் தூக்கத்தையும் மின்வெட்டு குலைத்துவிடும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாட்டில் பரவலாக இந்த மின்வெட்டு பிரச்சனை எழுந்து வருகிறது. இதனால் சென்னை உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் பொதுமக்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இது குறித்து பல்வேறு தகவல்கள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் சூரிய ஆற்றல் எவ்வாறு எடுக்கப்படுகிறது, எங்கெங்கு எடுக்கப்படுகிறது, எவ்வளவு யூனிட் மின்சாரம் ஏற்கனவே பெறப்பட்டது, மின்வெட்டு பிரச்சனை இரவில் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலுமே ஏற்படுகிறது. இது குறித்து முழுமையான செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. காங்கிரசின் முதிர்ச்சியற்ற போக்கு, சுய பரிசோதனை தேவை என சிபிஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேட்டியளித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் பரபரப்பு. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனு நிராகரித்ததால் பாஜக சதி என காங்கிரஸ் குற்றச்சாட்டியுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் இனி விபி ராம்ஜி திட்டமாக மாறும். தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 7585 கோடி இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயம் என்ற ஆணை தன்னிச்சையானது, நியாயமற்றது என கூறி கல்வியாளரும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சருமான பௌசியா கான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் பரபரப்பு. காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனு அதிரடி நிராகரிப்பு. ஜனநாயக படுகொலை என காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவ ஆணையத்தில் தொடர்ச்சியான காலி பணியிடங்கள் மற்றும் முக்கிய சட்டப்பூர்வ பதவிகளை நிரப்புவதில் அரசு தவறியதே மருத்துவ சேர்க்கைகள், ஒப்புதல்கள், ஆய்வுகள் மற்றும் மேல் முறையீடுகளில் ஏற்படும் தொடர்ச்சியான தாமதங்களுக்கு காரணம் என உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அமிகஸ் கியூரி அறிக்கை தெரிவித்துள்ளது. தோல்வியை கண்டு துவள வேண்டிய அவசியமே கிடையாது. அவை வெற்றிகளுக்கான பாதைகள். நம் கொள்கைகளுக்கு ஒருபோதும் சரிவு ஏற்பட்டு விடாது. என்றைக்கும் உறுதியோடு நிற்கக்கூடிய இயக்கத்திற்கு பெயர்தான் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடம் வெல்லும், அதை என்றும் வரலாறு சொல்லும் என்று சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 103ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 3 மாதத்தில் ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் கூறவில்லை, மக்கள் கலைத்து போயுள்ளார்கள் என தங்கம் தென்னரசு விளக்கம் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு கூட்டம் 2026-2027 ஜூன் 15 விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. +2 முடித்தவர்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்பு தொடர்பாக ஜூலை 20 வரை விண்ணப்பிக்கலாம் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. உலக செய்திகளை பார்க்கலாம். ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 5000க்கும் மேற்பட்ட இந்திய சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணைய வழி மோசடி அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் தேர்தலில் தமிழ் பெண்ணுக்கு 2வது இடம். பொருளாதார தடைகள் மூலம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தால் பூமராங் போல திரும்பி தாக்கும் என புதின் எச்சரிக்கை.
கடந்த 5 மாதங்களில் 145 பேர் உடல் உறுப்பு கொலை செய்துள்ளனர். 800 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. சாதனை பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றுள்ளது. இளைஞர் அரங்கம் பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் டி சேவா மையங்கள் தொடங்குவதற்கான விண்ணப்பங்கள் குறித்தும், வங்கியில் வேலை தேடுபவர்களுக்கு SBI பயிற்சி பணி பற்றியும், கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றுள்ளன. ஜப்பான் மாநாடு. பெரியார் பன்னாட்டமைப்பு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் இந்தியர்கள் சங்கம் ஜப்பான் இணைந்து நடத்தும் பெரியார் சுயமரியாதை மனிதநேய மாநாடு எதிர்வரும் 2026 அக்டோபர் 11, 12 ஆகிய 2 நாட்களில் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற இருக்கின்றன. இதில் பங்கேற்க விரும்பும் தோழர்களுக்கு தொடர்பு எண் கொடுத்து இன்றைய விடுதலையில் வந்துள்ளது. புரட்சி இயக்குனர் பாரதி ராஜா மறைந்தாரே. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஜாதி வரிக்கு எதிராகவும் பகுத்தறிவு கருத்துக்களை முன்வைத்தும் அவர் இயக்கிய படங்கள் உணர்வு பூர்வமானவை. பெண் சிசு கொலை அதிகம் நடந்து கொண்டிருந்த உசிலம்பட்டி பகுதியை அடிப்படையாக கொண்டு அவர் உருவாக்கிய கருத்தம்மா திரைப்படம் பெரும் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு சென்றது. திரைப்படங்களை தாண்டி ஈழத்தமிழர் உரிமைக்காகவும் காவிரி நீர் பிரச்சனையின் போதும் தமிழின உணர்வோடும் போராட்ட களத்திற்கு வந்தவர். நம் மீது எப்போதும் மதிப்பு கொண்டு பழகக்கூடியவர். நம் அழைப்பை ஏற்று பெரியார் திடலில் நடந்த புத்தக சங்கமத்தில் பங்கேற்று உரையாற்றியவர். தமிழ் திரையுலகை எளியவர்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்தது அவர் வாழ்க்கை எழுதிய தனித்த வரலாறு. அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, கலை உலகிற்கும் பேரிழப்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவால் துயருறும் அவரது குடும்பத்தினருக்கும் கலை குடும்பத்தினருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஆசிரியர் அவர்களின் இரங்கல் செய்தி வெளிவந்துள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள், வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.